இரக்கம் உள்ளவரும் நம்மேல் மனது உருக்கம் உள்ளவருமாயிருக்கும் உயிருள்ள தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். உங்களுடைய முகத்தை பார்ப்பது ரொம்ப சந்தோஷம். ஆமாம், இன்றைக்கி நிறைய பேர் லீவு போட்டுறான்னு நினச்சிருந்துருப்பீங்க. பரவாயில்ல, லீவு போடாமல் வந்ததுக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சூழ்நிலை மழை இன்றைக்கி ஒரு 7:30 மணிக்கு நல்லா அப்படியே வெறிச்சது போல் இருந்தது. திடீர்னு என்ன செஞ்சிருச்சு, மறுபடி வந்துருச்சு. ஆனாலும் நீங்கள் இத்தனை பேர் வந்திருக்கிறீங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்களை பலப்படுத்துவார். நம்ம மத்தியிலே தெய்வம் அவர் வாசம் பண்ணுகிறார், அவர் உங்களோடு இடைபடுவார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் நம்முடைய சிந்தனையை கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக திருப்புவோம். ஆதி ஆகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை அப்படின்னு சொல்லி ஒரு கருப்பொருளின் கீழாக நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆதாம் ஏவாள் அந்த கதை, அப்புறம் அதில் இருக்கிற சில சத்தியங்கள். கதனுடனே பாஸ்டர் கதை விட்டுட்டு போயிடுவார் அப்படின்னு நினச்சிடாதீங்க. இதிலிருந்து மறைந்திருக்கிற அநேக ரகசியங்களை ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இது எனக்கு தெரிஞ்ச கதை தானே, ஆதி ஆகமம் எனக்கு தெரியாதா, ஆதாம் ஏவாள் எனக்கு தெரியாதா, இதிலிருந்து அப்படி என்ன ஆண்டவர் பேசிட போகிறார் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு டாட்டா காமிச்சிட்டு போயிடுவார். எந்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்கு என்ன செய்யாது, வராது. ஆண்டவர் என்னோடு பேசுவார் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருப்போம். இந்த இதிலிருந்து அப்படி எனக்கு தேவையான காரியத்தை என்ன பேசிட போகிறாரு. ஏன்னா நான் சபைக்கு போகிற நாட்களில், ரட்சிக்கப்பட்ட புதுசில் நான் ஆசைப்பட்டு போவேன். இன்றைக்கி பாஸ்டர் இந்த பகுதியிலேருந்து மெசேஜ் கொடுத்தா நல்லா இருக்குமே, இன்றைக்கி சிம்சோனை பற்றி பேசினா நல்லா இருக்குமே, இன்றைக்கி ஆபிரகாமை பற்றி பேசினா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி போவேன். ஆனால் அங்கே மெசேஜ் அப்படி என்ன செய்யும், தலைகீழ இருக்கும். என்னடா இது, ஆபிரகாமை பற்றி பேசினா நல்லா இருக்குன்னு சொல்லி போனால் பாஸ்டர் வெளிப்படுத்துதலுக்கு போயிட்டாரு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பேன். ஆனால் என்னுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தை வெளிப்படுத்துதலிருந்து என்ன செய்யும், வரும். ஹல்லேலூயா. இது முழு வேதாகமும் இதிலிருந்து எந்த இடத்துலேருந்து பிரசங்கம் பண்ணாலும், அது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என் ஆண்டவர் அதோட கனெக்ட் பண்ணி உங்களுக்கு எது தேவையோ அதை பேசுவார். ஆமேன். கடந்த வாரத்தில் காயினை குறித்தும் ஆபேலை குறித்தும் பார்த்தோம். ஏன் ஆபேலுடைய காணிக்கையை ஆண்டவர் அங்கீகரித்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். இன்றைக்கி அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு சில காரியங்களை தியானிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் எடுத்து வைத்துக் கொள்வோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரம் ஒரு சில வசனங்களை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசித்து விட்டு ஒவ்வொரு காரியமாக பார்ப்போம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரைக்கும் நல்லா சத்தமாக, உங்களால் எவ்வளோ சத்தம் போட முடியுமோ, உங்களை ஒருத்தன் கெட்ட வரது போட்டு திட்டானா எப்படி கத்துவீங்களோ அவ்வளோ பவரில் என்ன செய்ய போகிறோம். ஆமாம், இன்றைக்கி கத்தி ஆண்டவருக்கு மகிமை என்ன செய்ய போகிறோம், வாசிக்க போகிறோம். ஆதியாகமம் 4:3வது வசனம் முதல். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய் என்றார். காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடே பேசினான். அவர்கள் வயல்வெளியில் இருக்கும் சமயத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலுக்கு விரோதமாய் எழும்பி அவனை கொலை செய்தான். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன், என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ என்றான். அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் நீ சபிக்கப்பட்டிருப்பாய். நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். இந்த வாசித்த வசனங்களிலிருந்து ஒரு சில பரலோக ரகசியங்களை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுப்பாராக. ஏன்னா செய்தி என்பது எனக்கும் சேர்த்து தான். நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது சரியான முறை கிடையாது. கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து தான் பேசுகிறார். முதல் காரியம், நான் வாசித்த வசனத்திலிருந்து நான் போன வாரம் சொன்னது போல முதற் பலன் கர்த்தருக்குரியது அப்படின்னு சொன்னேன். இந்த வாரம் அதை கொஞ்சம் விரிவாக்கமாக, முதற் பலன் என்றால் பணம் மட்டும்தான் அப்படின்னு நினச்சோன்னா அங்கே நம்ம தப்பு பண்ணிடுவோம். முதற் பலனை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டும் அப்படின்னு நான் சொன்னேன். அது பணம் மாத்திரமல்ல, வேற என்னென்ன காரியங்களிலே கர்த்தருக்கு நம்மால் கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 காரியங்கள் வருது. ஒன்று நேரம், இன்னொன்று நம்முடைய வார்த்தைகள். சொல்லுங்க, முதலாவது என்னது? நேரம், இன்னொன்று வார்த்தைகள். ஒருவேளை சொல்ல ஆரம்பிச்சு நினச்சிருப்பீங்க போல, பாஸ்டர் அப்போ பணம் மாத்திரமல்ல வீடு பொருள்லாம் கேட்பார் போல. அப்படி இல்லை, பணம் மாத்திரமல்ல, பொருள் மாத்திரமல்ல. வேதவசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 9வது வசனம், உன் பொருளாலும்
உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. பொருள் அப்படிங்கிறத போன வாரம் பார்த்தோம். உன் விளைவின் எல்லா முதற் பலனாலும், எதெல்லாம் எனக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதமாக கொடுக்கிறாரோ அதனுடைய முதற் பலனால் நான் கர்த்தரை கனம் பண்ணுவேன். அதில் முதல் காரியம் நேரம். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நேரம். நேரம் அப்படிங்கிறது ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற ஒரு அற்புதமான ஆசீர்வாதம். இன்னைக்கு நேரங்கிறது பொதுவாக உலகத்தார் சொல்லுவார்கள் டைம் இஸ் கோல்டு அப்படி சொல்லுவாங்க. என்னது? நேரம் அல்லது காலம் பொன் போன்றது. காலம் என்பது தங்கத்திற்கு சமானம். ஒருவேளை உங்ககிட்ட தங்கம் இன்னைக்கு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்தினோம் என்றால் அது நம்ம வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் விளையச் செய்ய போதுமானதாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் என்னை கனம் பண்ணு. நேரங்கிறது ஆண்டவர் எனக்கு கொடுக்கிற ஒரு வருமானம் போலங்க. இன்னைக்கு நான் காலையில் எந்திரிச்சேன்னா இன்னைக்கு எனக்கு 24 மணி நேரம் என் வாழ்க்கையில் இருக்குது. உண்மைதானே? காலையில் எந்திரிச்ச உடனே ஆண்டவர் என்னை நம்பி 24 மணி நேரம் கொடுத்திருக்கிறாரு. அந்த நேரத்தில் முதற் பலனை நான் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். ஏன் காலையில் எந்திரிச்ச உடனே ஜெபிக்க சொல்லுகிறோம்? ஆண்டவர் சொல்லுகிறார், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் கண்ணடைவார்கள். ஏன் அதிகாலையில் ஆண்டவர் சொல்லுகிறார்? மத்தியானம் ஆண்டவர் டியூட்டிக்கு போயிடுவாரா, சாயங்காலம் வாக்கிங் போயிடுவாரா? ஏன் காலையில் அப்படின்னு சொல்கிறாருன்னா, ஏன்னா காலையில் எந்திரிச்ச உடனே எல்லா அலுவல்களையும் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக, உங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்பதாக எந்திரிச்சு நீங்கள் உங்கள் அடுப்படி வேலையோ அல்லது உங்கள் ஹோம் ஒர்க்கு, உங்கள் ஸ்டடீஸ், எந்த வேலையாக இருந்தாலும் ஆரம்பிப்பதற்கு முன்பதாக முதற் பலனை ஆண்டவருக்கு கொடுங்க. ஆமென், ஹல்லேலூயா. உங்கள் நேரத்தின் முதற் பலனை ஏசப்பாக்கு கொடுங்க. காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 10 நிமிடமாவது தேவ சமூகத்தில், கர்த்தாவே இந்த நாளை கொடுத்ததற்காக நன்றின்னு சொல்லி முதல்ல ஒரு 5 நிமிஷம் நல்லா நன்றி சொல்லுங்க. ஏசப்பாவுக்கு ஸ்டார்டிங்கில் நல்லா நன்றி என்ன செய்யுங்க சொல்லுங்க. அப்புறம் இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுங்கன்னு சொல்லி வாக்கு தத்தங்களை சொல்லி அந்த நாளை ஆசீர்வதித்து விட்டு அப்புறம் உங்கள் வேலைக்கு போங்க. அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா காலையிலேயே பெட்ரோலை ஏற்றிடணும், காலையிலேயே கிருபையை பெருக்கிடணும். ஏன்னா அன்னைக்கு என்னென்ன பிரச்சனை வரும்னு உங்களுக்கு தெரியாது. வீட்டை விட்டு தாண்டும் பொழுது தான், அல்லது நீங்கள் வேலை ஸ்தலத்துக்கு போன உடனே தான் தங்குன்னு வந்து என்ன செய்யும்? ஆடும். வீட்டில் நிம்மதி இல்லைன்னு சொல்லி வேலைக்கு போவீங்க, அங்கே இன்னொன்று என்ன செய்யும்? பயங்கரமாக ஆடும். நீங்கள் நினைக்க முடியாது இன்னைக்கு நாள் ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், ரொம்ப சுமூகமாக இருக்கும். இல்லை, காலையிலேயே வண்டிக்கு பெட்ரோல் ஏற்றுறது மாதிரி கிருபை என்ன செஞ்சுட்டு போயிடணும்? ஏற்றிட்டு போயிடணும். ஜெபத்தில் அப்படி இறங்கிடணும். ஆண்டவரே, இந்த நாளின் முதற் பலனாகிய இந்த நேரத்தை எந்திரிச்ச உடனே எனக்கு முதற் பலன் நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதம். பணம் ஏறாமல் இருக்கலாம், காசு ஏறாமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நேரத்தை ஏற்றிட்டார் நம்ம அக்கௌண்ட்டில். இந்த அக்கௌண்ட்டில் இருக்கிற இந்த நேரத்தின் முதற் பலனை தேவ சமூகத்தில் செலவழிப்போம். ஹல்லேலூயா. 2வது வார்த்தை. காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் வாயிலிருந்து விளைகிற முதல் வார்த்தை தேவனை குறித்ததாக இருக்கட்டும். ஆமென். காலையில் எந்திரிச்சோன்னா ஷப்பா இன்னைக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு செய்ய வேண்டாம், முழிக்க வேண்டாம். காலையில் எந்திரிச்ச உடனே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனுக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தையினுடைய முதற் பலனை கர்த்தருக்கு கொடுப்போம். ஹல்லேலூயா. உங்கள் வார்த்தை காலையில் எந்திரிச்ச உடனே உங்கள் வார்த்தை பாட்டாகவோ வசனமாகவோ ஜெபமாகவோ இருக்கட்டும். அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். ஆமென். உங்களுடைய நேரத்தையும் உங்களுடைய வார்த்தையையும் ஆண்டவருக்கு தொடர்ந்து கொடுத்து பழகிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய நன்மைகள் உண்டு. உங்கள் நேரத்தால் தேவனை கனம் பண்ணுங்கள், உங்கள் வார்த்தையால் தேவனை கனம் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, நேரத்தாலும் வார்த்தையாலும் தேவனை கனம் பண்ணுங்கள். உங்கள் நேரத்தாலும் உங்கள் வார்த்தையாலும் ஆண்டவரை கனம் பண்ணுங்க. அப்போ பாஸ்டர் காலையில் எந்திரிச்ச உடனே ஒரு 5 நிமிஷம் ஜோமனா போதுமா? முதற் பலனை மாத்திரம் ஆண்டவர் கொடுத்துட்டா போதுமா? காலையில் 10 நிமிஷத்துல என் வார்த்தையால் கனம் பண்ணிட்டு அப்புறம் என் வாய் எதை பேசினாலும் பரவாயில்லையா? இல்லை, காலையிலேயே உங்கள் வாய்க்கு ஒரு பூட்டை போட்டுருங்க. ஆமென். காலையில் மாத்திரம் தான் நல்ல வார்த்தை பேசணுமா? அப்புறம் வீட்டுக்கு மற்ற காரியங்களை என் வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் கெட்டதாக பேசிக்கலாமா? இல்லை, அன்னைக்கு காலையிலேயே உங்கள் நாவுக்கு ஒரு காவல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் காலையிலே ஜெபம் பண்ணிடணும். ஆண்டவரே, என் வாய் எதிர்மறையான காரியத்தை பேசாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளும். ஆண்டவரே, என் வாய் நஷ்டம் வந்துடும், கஷ்டப்பட்டுருவோம், அல்லது நம்ம இப்படி அழிஞ்சு போயிடுவோம், இப்படி மற்றவங்களோடு சேர்ந்து பேசிவிடாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவர் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அது மாத்திரமல்லாமல் என் வாயை கிளற வர்றதுக்குன்னே சில களவரண்டி வாய்மார்கள் வருவாங்க, சில களவரண்டி தாய்மார்கள் வரலாம் அவங்கள நோக்கி. அவர்களோடு சேர்ந்து நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, அட ஆமாக்கா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிடாதீங்க, சிங்கி அடித்து விடாமல் நீங்கள் இணைந்து கூடுமான அளவு அப்படி எதிர்மறையாக பேசுகிறவர்களை அவாய்ட் பண்ணிட்டு உங்கள் வாயை காத்துக்கோங்க. ஆமென். நான் ஆராதனை சொன்னது போல நல்ல நாட்களை காணும்னு நினைக்கிறவங்க நம்ம வாயை என்ன செய்ய வேண்டும்? காத்துக்கொள்ள வேண்டும். அது யாராக இருந்தாலும் சரி. நீங்கள் ஏசப்பாவுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவர்
அவர் எதிர்மறையாக பேசுகிற அந்த வார்த்தையை நம்ம கேட்க என்ன செய்ய முடியாது. ஒருத்தன் செத்து இருந்தாலும், செத்து ஒரு குழந்தை இருந்தாலும் சொல்லுவாரே, சாகலப்பா தூங்கிட்டு இருக்கான். எல்லாரும் சிரிச்சாங்க, ஆனால் ஆண்டவர் உயிரோட எழுப்பிட்டார். ஆமென். லாசரு செத்து கல்லறைக்குள்ள இருக்கிறான். அந்த எவிரிவின் மகள் அப்படி சொல்லி எழுப்பினார். ரெண்டாவது, லாசரு செத்து கல்லறைக்குள்ள இருக்கிறான், அவன் சாகல, அவன் உயிரோடு எழுந்திருப்பான். ஆமென். அப்படி சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். தோமா சொல்றாரு, ஆமா வாங்க அவர் கூட போய் சேர்ந்து எல்லாரும் சாவோம் அப்படிங்கிற அளவுக்கு தோமா என்ன செய்கிறார், சொல்லுகிறார். ஆனாலும் என் ஆண்டவர் உயிரோடு எழுப்பி காண்பித்தார். ஆமென். இது ஒரே நாளில் நடக்கிற ஒரு காரியம் இல்லை, ஒவ்வொரு நாளும் இதை பிராக்டிஸ் பண்ணணும். முதல் காரியம், எல்லா விளைவின் முதற் பலன் என்றால் அதில் சொத்து வருகிறது அல்லது பணம் வருகிறது. ரெண்டாவது நேரம் வருகிறது. மூணாவது வார்த்தைகள் வருகிறது. இரண்டாவது, இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம், ஆதியாகமம் 4வது அதிகாரம் 7வது வசனம் வாசிப்போம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. இந்த காரியத்தை பார்ப்போம். நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. இது ஒரு அவுட்லைன் மாத்திரம் சொல்ல விரும்புகிறேன். நன்மை என்றால் 10 ஏழைகளுக்கு சாப்பாடு போடுவது அல்லது கஷ்டப்படுகிறவங்களுக்கு சேலை எடுத்து கொடுப்பது, அந்த நன்மையை ஆண்டவர் இங்கே குறிப்பிடலை. அதெல்லாம் நல்லது தான், அது நல்ல காரியங்கள், அது தர்மங்கள், உதவி. ஆனால் இந்த இடத்துல நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ அப்படின்னு ஆண்டவர் எதை குறிப்பிடுகிறார்னா, நான் ஆங்கிலத்தில் வாசித்து விட்டு அப்புறம் இங்கே தமிழில் வாசிக்கிறேன். நன்மை அப்படிங்கிற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் வருகிறது, பிலீவிங் மீ அண்ட் டூயிங் வாட் இஸ் அக்செப்டபிள் அண்ட் ப்ளீசிங் டு மீ. அதாவது நீ நன்மை செய்தால் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? என்னை ஃபஸ்ட்டு நம்பணும், என்னை நம்பி எது எனக்கு ஏற்றதோ அதை செய்ய வேண்டும், அது என்னை சந்தோஷப்படுத்த வேண்டும். இதுதான் நன்மை செய்வது. ஆமென். முதலாவது ஆண்டவரை நம்புறதாங்க பெரிய நன்மை. ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு மேன்மையாக அனுபவிக்கணும் விருப்பப்படுறீங்க, உங்கள் தொழிலில், உங்கள் குடும்பத்தில், நம்ம சபையில், நம்ம வாழ்க்கையில் ஒரு மேன்மையை பார்க்கணும் விருப்பப்படுகிறோம். அந்த மேன்மைக்குள்ளே பிரவேசிக்கணும்னா எது சரியோ அதை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். நீ சரியானதை, கர்த்தர் எதிர்பார்க்கிறதை நாம் செய்ய பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கும் எனக்கும் கிருபை தருவாராக. நல்லது, வாட் இஸ் ரைட், எது சரியானதோ அதை செய்தோம் என்றால் நிச்சயமாக மேன்மை நமக்கு உண்டு. என்ன பிரச்சனைனா, கர்த்தர் சொன்னதை நம்ம சொந்த பலத்தில் செய்ய ட்ரை பண்ணுறோம், அதனால தான் தோற்று போயிடுறோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கட்டளைகளை கொடுத்தார். விபச்சாரம் செய்யாத, களவு செய்யாத, அது செய்யாத, இது செய்யாத, நீ கனம் பண்ண, தாயை தகப்பனை என்ன செய்யும், கனம் பண்ணு. ஆனால் அதை மாம்சத்தில் செய்கிற வரைக்கும் அதை கடைபிடிக்க யாரால என்ன செய்ய முடியாது, முடியவே முடியாது. நீங்கள் ஜெபம் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்க, பைபிள் வாசிக்கணும்னு விருப்பப்படுறீங்க, பொய் பேசக்கூடாதுன்னு விருப்பப்படுறீங்க, எதிர்மறையான வார்த்தையை பேசக்கூடாதுன்னு விருப்பப்படுறீங்க, நன்மையும் ஜீவனும் என் நாவில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆனாலும் சில நேரத்தில் வாயை விட்டுறோம், வார்த்தையை விட்டுறோம். ஏன் தெரியுமா? சொந்த மாம்சத்தில் அதை செய்யணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு நாம் தேவனுடைய சட்டங்களை கடைபிடித்தால் நிச்சயம் மேன்மை உண்டு. ஆமென். இன்னைக்கு அநேகர் ஏன் தவறுகிறோம் என்றால், சில நேரத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியை நாம் நாடுவதில்லை. இந்த உலகத்தில் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஒரு நபர் யார் தெரியுமா? உங்கள் பிள்ளைகளா, உங்களுடைய நண்பர்களா, உங்களுடைய கணவனா, உங்களுடைய மனைவியா? இல்லை, உங்களுக்கு உண்மையாகவே கைமாறு எதிர்பார்க்காமல், உங்ககிட்ட அன்கண்டிஷனலாக எந்த ஒரு நிபந்தனையுமே இல்லாமல் உதவி செய்கிற ஒரே ஒரு ஜீவன் என்றால் அவர் தான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. உங்கள் பையனை கடைக்கு அனுப்புனீங்கன்னா 1 ரூபா தருவீங்களா அப்படி கேட்பான். என்ன செய்வான்? ஆமாம், 5 ரூபா கேட்பான். அவன் பாருங்க, ரொம்ப ரிச்சான டாக்ஸியாக இருக்குது. ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படி தான் பாருங்க. அவங்களுக்கு சின்ன பிள்ளைகள் ஆசை இருக்கும். சரி, சின்ன பிள்ளைகள் மாத்திரமா, பெரியவங்கனாலும் நீங்கள் ஒரு காரியத்தை செய்யணும்னா இன்னைக்கு கைமாறு எதிர்பார்க்கிறவர்கள் அநேகம் உண்டு. ஒரு பட்டா வாங்குறதுக்கு நீங்கள் 1000 கணக்கில் என்ன செய்யணும், செலவழிக்கணும். அது இன்னும் சொல்ல போனால் சொந்தக்காரங்கன்னு சொல்லி, சொந்தக்காரங்களுக்குள்ளே நம்ம ஏதாவது முடிச்சுக்கோமேன்னு சொல்லி நீங்கள் பண காரியங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா வெளியே இருக்கிறவங்க கூட அப்படி ஆசைப்பட மாட்டான் போல. சொந்தக்காரங்க தான் நிறைய காசு என்ன செய்வாங்க, எதிர்பார்ப்பாங்க. கைமாறு எதிர்பார்க்காமல் அல்லது ஒரு லாபம் நோக்கம் இல்லாமல் உங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகிற ஒரே ஒரு ஜீவன் பரிசுத்த ஆவியானவர். ஆமென். அதாவது தெய்வம் மாத்திரம் தாங்க உங்கள்கிட்ட எதையுமே எதிர்பார்க்க மாட்டார். அப்போ எங்கள் அம்மா எப்படி அல்லது எங்கள் உறவினர்கள் எப்படி, எல்லாருமே ஒரு நோக்கத்தோடு தான் உங்களிடம் எதிர்பார்ப்பார்கள். மனிதனுடைய அன்பு ஒரு எல்லைக்கு அப்புறம் நிற்காது. நீங்கள் உயிரையே கொடுத்து வளர்த்த பிள்ளையாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்றிட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நீங்கள் ஒரு பிடிப்பு வச்சுக்கணும்னு நினைப்பீங்க, ஒருவேளை கை விட்டுட்டா நம்ம இதை வச்சு பொழைச்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு என்ன செய்யும், இருக்கும். ஏன்னா உங்களுக்கே தெரியுது, இந்த உலகத்தில் கைவிடாத ஒரே ஒரு அன்பு என்றால் அது தேவனுடைய அன்பு மாத்திரம்தான். ஆமென். அப்போது அந்த பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு ஆண்டவர் கேட்கிறார், நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ. உங்களுக்கு எது நல்லதுன்னு தெரியும். வேதத்தில் நிறைய நல்லது இருக்குது, என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது, எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, அது எல்லாத்தையும் சுய பலத்தில் நான் செஞ்சிருவேன்னு சொன்னோன்னா நம்ம என்ன செஞ்சிருவோம், தோற்று போய் விடுவோம். ஆமென். எதை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அதைத்தான் பார்க்க சொல்லும்.
எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோம் அதைத்தான் செய்ய சொல்லும். ஏன் தெரியுமா? நாம் மாம்ச பலனில் எதை ட்ரை பண்ணாலும் நாம் தோற்று போயிட்டே தான் இருப்போம். காலையில் எந்திரிச்ச உடனே ஆவியானவர்கிட்ட கேட்டுருங்க. ஏன் காலையில் நேரத்தை தேவ சமூகத்தில் செலவழிக்கணும்? ஏசப்பா, பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளில் எது சரியோ எது நன்மையோ அதை செய்ய என்னை பலப்படுத்துன்னு கேட்போம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கேட்பீங்க அப்படி? ஆமாம், கர்த்தர் இடத்துல அப்படி கேளுங்க, நிச்சயமாக உங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கும். இப்பொழுது ஆதியாகமம் 4வது அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிப்போம். அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று? உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் உன் வாசற்படியில் படுத்திருக்கும், அவன் ஆசை உன்னை பற்றி இருக்கும், நீ அவனை ஆண்டு கொள்ளுவாய். முதல் காரியம், உங்க நேரத்தையும் வார்த்தையும் ஆண்டவருக்கு கொடுங்க. 2வது காரியம், நன்மையை பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு செய்யுங்க. 3வது காரியம், பாவத்தை ஆளுகிற ஒரு வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு தர விருப்பப்படுகிறார். என்ன பாஸ்டர், நம்ம வாசிச்ச வசனத்தில் பாவத்தை ஆண்டு கொள்வீர்கள்ங்கிற ஒரு வார்த்தையே இல்லையே, எதை வச்சு சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த வாசிச்ச வசனத்தை பொது மொழிபெயர்ப்பு, அதாவது சமகால மொழிபெயர்ப்பு ஈஸியா புரியணுங்கிறதுக்காக நம்ம நடைமுறை தமிழில் பைபிள் எழுதியிருக்கிறாங்க. அதிலிருந்து நான் வாசிக்கிறேன், உங்களுக்கு புரியும். 6வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகவே ஆண்டவர் காயினிடம், நீ ஏன் சினமுற்று இருக்கிறாய்? உன் முகம் வாடி இருப்பது ஏன்? இப்பொழுது வாசிக்கிறேன். நீ நல்லது செய்தால் உயர்வடைவாய் அல்லவா? நீ நல்லது செய்யாவிட்டால் பாவம் உன்மேல் வேட்கை கொண்டு உன் வாயிலில் படுத்திருக்கும், நீ அதை அடக்கி ஆள வேண்டும். இதுதான் அந்த வார்த்தையினுடைய சமகால மொழிபெயர்ப்பு. பாவம் நம்மை அடக்கி ஆண்டு கொள்ள துடிக்குது. இன்னைக்கு எத்தனை பேரை பாவம் ஆண்டு கொள்ள துடிக்குது? பாவம் ஒன்று, ஆமா பாஸ்டர் எனக்குள்ள ஒரு பாவம் இருக்கு. அது இல்லைங்க, அது பாவத்தினுடைய விளைவு. பாவம் என்பது ஒரு கொடிய விஷம் போன்றது. அந்த கொடிய விஷத்தினுடைய சைடு எஃபெக்ட் தான் போய் பித்தலாட்டம், கோபம், சண்டை, பொறாமை, மன்னிக்க முடியாத சூழ்நிலை, இனி என்னென்ன கருமங்கள் இருக்கிறதோ அது எல்லாமே பாவம் என்ற கொடிய விஷத்தினுடைய சைடு எஃபெக்ட்ஸ். இப்போ மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்துக்கு வருவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது எருசலேமில் இருந்து வந்த வேதபாரகரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே. இங்கே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையை கிளப்புறாங்க. சீசர்கள் எல்லாரும் ஊழியத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஜம்முனே அப்படி ஊழியத்துக்கு போயிட்டு அப்படி வந்த உடனே நேராக நம்மளுக்கு பாஞ்சு போய் சோத்து செட்டியில் என்ன செஞ்சுக்கிட்டாங்க? கையை வச்சுட்டாங்க. இதை பார்த்த வேத பாரகர்களுக்கு ஒரே என்ன ஆண்டவர், என்ன உங்கள் சீசர்கள் கை கழுவ மாட்டிக்கிறாங்களே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? வேத பாரகர்கள் ஒரு மத சடங்காச்சாரத்தின் அடிப்படையில் கை கழுவுவாங்க. எப்படி கழுவுவாங்கன்னா, ஒரு கப்பில் தண்ணி எடுத்து இடது கையில் 3 தடவை தண்ணி ஊற்றுவாங்க, இடது கையில் 3 தடவை தண்ணி ஊற்றுவாங்க, அப்புறம் வலது கையில் 3 தடவை என்ன செய்வாங்க? தண்ணி ஊற்றுவாங்க. இது அவங்க டெய்லி எல்லா நேரத்துக்கும். இன்னும் அவங்க கடைக்கெல்லாம் போயிட்டு வந்தாங்கன்னா அதே போல தான். இடது கையில் 1 தடவை, வலது கையில் 1 தடவை, இடது கையில் 1 தடவை, இப்படி இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 மாற்றி மாற்றி என்ன செய்வாங்க? கை கழுவுவாங்க. அவங்களுக்கு ஒரு தடவை அழுக்கு போகிற மாதிரி கழுவுனா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க என்ன தெரியுமா நினச்சாங்க? கையை இப்படி மத நம்பிக்கையின்படி கழுவவில்லை என்றால் நாம் கெட்டு போய் விடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஏசப்பா அதுக்கு ஒரு பதில் சொல்லுகிறார். 15வது அதிகாரம் 11வது வசனம் வாசிப்போம். வாய்க்குள்ளே போகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது, அவனை கெட்டு போக வைக்காது, அவனை கொல்லாது. அப்புறம் வாயிலிருந்து புறப்படுகிறதே மனுஷனை தீட்டுப்படுத்தும். இப்போ இவர் சொன்னது பரிசேயர்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஆனால் பாவம் இந்த சீசர்கள் என்ன செய்யல? புரியல. இப்போ சீசர்கள் கேட்குறாங்க. 15வது வசனம் வாசிப்போம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இந்த ஓமையை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றார். அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். அதற்கு இயேசு, உங்களுக்கு இன்னும் புரியலையாப்பா? வாய்க்குள்ளே போகிறதெல்லாம் வயிற்றில் சென்று ஆசன வழியாய் கழிந்து போம் என்பதை நீங்கள் இன்னும் அறியவில்லையா? பரிசேயர்கள் நினைத்துக் கொண்டிருந்தார்கள், வெளிப்புறத்தை மாத்திட்டா உட்புறத்தை மாற்றி விடலாம். எதை மாத்திட்டா? வெளிப்புறத்தை மாத்திட்டா. இன்னைக்கும் இந்த உலகத்தில் பரிசேய ஆவி அநேகம் கிரியை செய்து கொண்டிருக்கிறது. வெளிப்புறத்தை மாற்றி உட்புறத்தை யாரால் என்ன செய்ய முடியாது? புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஒருத்தர் கொலை செஞ்சிருக்காரு. கொலை செஞ்சவரை கொண்டு போய்
ஜெயிலில் போடுறோம், அதாவது இடத்த மாத்துறோம். அப்படி ஜெயிலில் போட்டதுனால அவர் திருந்துவாரான்னு கேட்டா திருந்த மாட்டார். அவர் ஜெயில இருந்து வெளியே வந்த உடனே மறுபடியும் அதே தப்பை செய்ய வாய்ப்பு இருக்கு. உள்புறம் மாறாத வரைக்கும், உள்ள இருக்கிற அந்த கெட்ட சுவாபம், அந்த பாவம் என்ற விஷம் மாறாத வரைக்கும் அவர் ஒருபோதும் வெளிப்புறத்தில் மாற்றம் அடையவே மாட்டார். உலகத்தில் இருக்கிற அநேக மதங்கள் வெளிப்புறத்தை மாற்ற போராடி கொண்டிருக்கிறது. பேரை மாத்து, ஊரை மாத்து, வீடை மாத்து, ஜாதகத்தை பாரு, அந்த வீடு வேண்டாம் இந்த வீட்டுக்கு வந்துடுவோம், சட்டையை மாத்து, ட்ரெஸ்ஸை மாத்து, இந்த ட்ரெஸ் நல்லா அதை போடுவோம், பேரை மாத்து, நியூமராலஜி, நம்பராலஜி எல்லாம் என்ன செய்கிறாங்க, போட்டு பார்க்குறாங்க. வெளிப்புறத்தை வைத்து உட்புறத்தை மாற்ற ட்ரை பண்ணுகிறாங்க. ஆனால் அது மாறவே மாறாது. அதனால தான் ஆண்டவர் இந்த காரியத்தை சொல்லுகிறார், வெளியிருந்து போகிறது எதுவுமே என்ன செய்யாது, தீட்டுப்படுத்தாது. ஒரே கேள்வியில் எல்லாத்துக்கும் பதில் கொடுத்துட்டார். உடையை மாற்றுவதனால் உன் வாழ்க்கை மாறாதப்பா, ஊரை மாற்றுவதனால் உன் வாழ்க்கை மாறாதுப்பா. எங்கள் வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒருத்தவங்க குடியிருந்தாங்க. அவங்களுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்குன்னு சொல்லி யார்ட்டையும் ஜோசிகாரங்க கேட்டு மறுபடியும் ஊருக்குள்ள ஒரு வீட்டுக்கு போனாங்க. அங்கே போனால் மறுபடியும் உடம்பு முடியாமல் போயிடுச்சு. திருப்பி அங்கேருந்து இன்னொருத்தங்கிட்ட கேட்டிருக்காங்க, நீங்கள் ஏற்கனவே இருந்த வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு உடம்பு நல்லா இருன்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் சட்டி சாமாவெல்லாம் பொறுக்கிட்டு என்ன செஞ்சுருக்கிறாங்க, பழைய வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க. ஜோசியர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டு வெளிப்புறத்தை மாற்றினா வாழ்க்கை மாறிடும் நினைக்கிறாங்க. அப்படி மாறாது, அப்படி மாறவே மாறாது. இயேசு சொல்லுகிறார், வாய்க்குள்ளே போகிறது வயிற்று வழியாக போய் ஆசன வழி என்ன செஞ்சிடும், வெளியே வந்துடும். ஒருத்தனையும் அது கெடுக்காது. ஆனால் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். 18வது வசனத்திலிருந்து சேர்ந்து வாசிப்போம். வாயிலிருந்து புறப்படுகிறவைகள் இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும். ஆண்டவர் சொல்லுகிறார், பிரச்சனை வெளியே இல்லைப்பா, பிரச்சனை எங்கே இருக்கு, உள்ளே இருக்கு. நீ கை கழுவாமல் சாப்பிடு, காமாட்சிங்கிற பேரை ஜாஸ்மின் மாற்றிக்கோ, அது பிரச்சனை கிடையாது. கருப்பு சட்டை போட்டியே வெள்ளை சட்டை மாற்றிக்கோ, அது பிரச்சனை கிடையாது. நான் இந்த வீட்டில் இருந்தால் தான் ரொம்ப பாவம் செய்ய, இன்னொரு வீட்டுக்கு போயிட்டால் பாவம் செய்ய மாட்டான், அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. உள்ளே மாறிடுச்சுன்னா எங்கே இருந்தாலும் நல்லா இருப்போம். ஆமேன். காமாட்சிங்கிற பேர் காமாட்சியாகவே இருந்துட்டு போட்டோம், மாரிமுத்துங்கிற பேர் மாரிமுத்தாகவே, அது பிரச்சனையே கிடையாதுங்க. ஆனால் உள்ளே மாறணும். ஆண்டவர் சொல்லுகிறார், வாய்க்கு வருது எங்கிருந்து வருது, இருதயத்திலிருந்து வரும். அந்த இருதயத்திலிருந்து என்னெல்லாம் வரும் தெரியுமா, இருதயத்திலிருந்து புறப்பட்டு வரும் அவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். எப்படி எனில், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும், கொலை பாதகங்களும், விபச்சாரங்களும், வேசித்தனங்களும், களவுகளும், பொய் சாட்சிகளும், தூசணங்களும் புறப்பட்டு வரும். இவைகளே மனுஷனை தீட்டுப்படுத்தும். கை கழுவாமல் சாப்பிடுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தாது. ஏசப்பாவே சொல்லிட்டாரு. உன்னை சின்ன பசங்க நினைப்பாங்க, கையெல்லாம் கழுவ வேண்டாம், நேராக போய் என்ன செஞ்சிருவோம், சாப்பிட்டுருவோம். ஆண்டவர் சொன்ன கை கழுவுங்கிறது மத அந்த சடங்காச்சாரம். எப்படி கழுவணும், இந்த பக்கம் 3 தடவை கழுவணும், இந்த பக்கம் 3. எவனுக்கு பொறுமை இருக்கு, எவனுக்கு பொறுமை இருக்கு, போனோமா உட்காந்தோமா கறியை பிசைஞ்சோமா சாப்பிட்டோமான்னு இல்லாமல் 3 தடவை அவ்வளோ பொறுமையாக கழுவி இருக்காங்க. ஆண்டவர் சொல்லிட்டார், இப்படி கழுவுறதுனால உன் வாழ்க்கை மாறாதுப்பா. அவங்க நினச்சிருக்காங்க, இப்படி கழுவாமல் சாப்பிட்டா எனக்குள்ள பாவம் வந்து விடும். ஆண்டவர் சொல்லிருக்காரு, ஏற்கனவே உனக்குள்ள பாவம் இருக்குயா, நீ கழுவாமல் சாப்பிட்டா தான் பாவம் வரும் நினைக்காது, ஏற்கனவே உனக்குள்ள பாவம் இருக்கு. இருதயத்துக்குள்ள இருந்தது எல்லா கெடுதியும் வருது. உள்ள மாறினா தான் வெளியே மாறும். இப்போ இன்னொரு வசனத்தை வாசிப்போம். ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரம் 19-20 வாசிப்போம். நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன், அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. இந்த காரியத்தில் ரொம்ப அழுத்தி சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நம்ம விசுவாசிகள் வெளிப்புறத்தை வச்சு வாழ்க்கையை தீர்மானிக்க கூடாது. இந்த சிவப்பு சேர் இந்த முக்கில் இருக்கிறதான் பிரச்சனை பாஸ்டர், இந்த சிவப்பு சேரை தூக்கி இந்த முக்கில் போட்டுட்டா என் வாழ்க்கையில் பிரச்சனை மாறிடும். அந்த அக்கா கிட்ட நான் புளிப்பான ஒரு பொருள் வாங்கிட்டேன், அதனால எங்கள் வாழ்க்கை புளிச்சு போச்சு. நீங்கள் புளிப்பான பொருள் வாங்கினாலும் சரி, இனிப்பான பொருள் வாங்கினாலும் சரி. நான் இன்னைக்கு காலையில் எழுந்திரிச்ச உடனே மஞ்சள் சேலை கட்டலாம் நினச்சேன் பாஸ்டர், ஆனால் சிவப்பு சேலை கட்டிட்டேன், அதான் இன்னைக்கு பிரச்சனை. நீங்கள் மஞ்சையை கட்டுங்க, சிவப்பை கட்டுங்க, அது பிரச்சனை இல்லை, அது பிரச்சனை இல்லை. நானே காலையில் எழுந்திரிச்ச உடனே என் முகத்தில் முழிச்சிட்டு அதனால தான் பிரச்சனை. அப்படி நீங்கள் என்ன சொல்லிடக்கூடாது. ஒரு பிரச்சனை வந்த உடனே யார் மேலே குண்டை தூக்கி போட்டுறக்கூடாது. பிரச்சனைங்கிறது வெளியிருந்து வரல, உள்ளே இருந்து என்ன செய்யுது வருது. பவுல் சொல்லுகிறார், நான் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை செய்கிறேன். ஏன் தெரியுமா, ஏன்னா எனக்குள்ள வாசம் செய்கிற பாவமே அப்படி செய்தது. எப்படி இந்த பாவத்தை ஜெயிப்பது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 காரியம். பாவத்தை ஆண்டு கொள்ளுகிற வாழ்க்கை அப்படின்னு உங்களுக்கு சொல்லிக் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். பாவம் தான் பிரச்சனைங்கிறத சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். சரி, இந்த பாவத்தை எப்படி ஜெயிப்பது? 2 காரியம், ரொம்ப சிம்பிளான காரியம், எல்லாருக்கும் தெரிந்தது தான். யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம் வாசிப்போம். யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன், நம்புகிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு
அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். முதல் காரியம், பாவத்தை எப்படி ஒருவனால் ஆண்டு கொள்ள முடியும்னா, இயேசு கிறிஸ்துவை நம்பாத வரைக்கும், பிதாவாகிய தேவன் என்னுடைய பாவத்திற்காக இயேசுவை கொடுத்தார் என்று சொல்லி விசுவாசிக்காத வரைக்கும் நமக்கு வாழ்க்கை வரவே வராது. பாஸ்டர், நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் விசுவாசிச்சேன், அப்புறம் எத்தனையோ பாவத்தை செஞ்சுட்டேன், அப்போ ஏன் எனக்கு கிரியை செய்ய மாட்டேங்க? நான் ஆராதனை சொன்னது போல கோலியாத் ஒரு நாள் வந்துட்டு டாட்டா காமிச்சிட்டு போக மாட்டான். தினமும் தினமும் பாவ போராட்டம் வந்து கொண்டே தான் இருக்கும். டெய்லி நாம் விசுவாசிக்க வேண்டும் இயேசுவே. ஹல்லேலூயா. நாம நினைக்கிறோம் ஒரே தடவை கோலியாத்தை சாய்ச்சிட்டோம்ப்பா, இனி சந்தோஷம் அப்படின்னு நினைச்சு தாவீது மாதிரி நினைச்சீங்கன்னா, கோலியாத்து போனா சவுல் வருவான். சவுல் செத்துட்டாப்பா. சவுல் போனா அவனுடைய பிள்ளை அப்சலோமே வருவான். அப்சலோம் போயிட்டாப்பான்னு சொன்னா பக்கத்து நாட்டு ராஜா வருவான். பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். ஆனால் டெய்லி இயேசுவின் நாமத்தினால ஜெயம் பெறணும். ஆமென். பிசாசு டெய்லி வருவான். பாவம் வாசப்படியில் படுத்து கிடக்கும். ஏன் போன இப்படி தாண்ட உடனே காலை பிடிச்சி தொங்குறதுக்கு தான் பார்க்கும். டெய்லி இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்யுங்க. ஆமென். தெய்வமே, எனக்காக நீர் மரித்திருக்கிறீர், நான் உம்மை விசுவாசிக்கிறேன், உம்மை நம்புகிறேன், என் ராஜா இயேசு, என் ராஜா இயேசு, என்னுடைய ஆண்டவர் இயேசுன்னு டெய்லி நீங்க நினைவு கூற வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. டெய்லி நினைவு கூர்ந்து அதை விசுவாசிச்சிங்கன்னா பாவத்தை மேற்கொள்ள முடியும். இரண்டாவது காரியம், பாவத்தை எப்படி ஆண்டு கொள்வது பாஸ்டர்? சில பாவங்கள் தலை தூக்குதே, சில பிரச்சனைகள் தலை தூக்குதே, நான் எப்படி ஜெயிப்பதுன்னு கேட்டீங்கன்னா, கலாத்தியருக்கு எழுதின நிருபம், பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 16வது வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். இந்த மாம்சம் அப்படிங்கிறது தான் உள்ள இருக்கிற அந்த விஷயத்தை சொன்னேன். அந்த உள்ள இருக்கிற பிரச்சனை நிறைஞ்ச பாவம் என்ற விஷயம். இன்னைக்கு அந்த பாவம் தான் எல்லாரையும் கெடுக்குது. ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டி விட வச்சிருது. பொறாமப்பட வைத்து விடுது, கோபப்பட வைத்து விடுது, அல்லது எரிச்சலடை வைத்து விடுது, தவறு செய்ய வைத்து விடுது. இதில் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்க வைத்து விடுது. ஆனால் எப்பொழுது பாவத்தை ஆண்டு கொள்ள முடியும் என்றால், வாசப்படியில் எப்பண்டா இவன் வருவான், இவனை கெடுக்கலான்னு சொல்லி காத்திருக்கிற பாவத்தை எப்பொழுது ஆண்டு கொள்ள முடியும் என்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆமென். புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஆவியானவருடைய உதவியோடு உங்கள் வாழ்க்கையை நடத்துங்க. இந்த உலகத்தில் பிதாவாகிய தேவன் இப்பொழுது உங்களுக்கு உதவிக்கு இல்லை, குமாரனாகிய இயேசு இப்பொழுது உதவிக்கு இல்லை. உங்களுக்கு உதவிக்கு யார் இருக்கா? பரிசுத்த ஆவியானவர். ஆமென். பிதாவாகிய தேவன் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். குமாரனாகிய இயேசு யுவர் ராஜாவாக அவருடைய அருகில் அமர்ந்திருக்கிறார். எனக்கு உதவி செய்ய கொடுக்கப்பட்டிருக்கிறது யாரு? பரிசுத்த ஆவியானவர். இயேசுவே சொன்னார், நான் போனா தாண்டா நல்லது, நான் இருந்தேன்னா என்னால் எருசலேமில் மட்டும்தான் இருக்க முடியும், அட் அ டைமில் இங்கே மட்டும்தான் என்னால் ஊழியம் செய்ய முடியும். ஆனால் நான் போனேன்னா ஆவியானவர் வருவார். அவர் வந்தார்னா சுற்றி சுற்றி உலகம் முழுவதும் என்னை எல்லா இடங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். அப்போ இந்த பூமியில் உங்களுக்கு உதவியாக இருக்கிறது யாரு? எங்கள் அண்ணன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கும்மிடுவேன் உங்களை. உங்கள் அண்ணன் உங்களுக்கு என்ன செய்ய மாட்டார்? உதவ மாட்டார். உங்கள் மாமா உதவ முடியாது. நான் ஒருத்தர் நம்பி இருக்கிறேன், அவர் காப்பாற்றுவார். நான் முடியாது முடியாது முடியாது, யாராலையும் அப்படி என்ன செய்ய முடியாது. அப்போ பாஸ்டர், நான் யார் மேலேயும் நம்பிக்கை வைக்கக்கூடாதா? நம்புங்க, அவங்களோட பாசமாக இருங்க, ஆனால் உங்களுடைய நம்பிக்கை தெய்வன் மேலே இருக்கட்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரோடு எப்படி உறவாடுவது? அந்நிய பாஷை பேசலாம், ஜெபம் பண்ணலாம், பைபிள் வாசிக்கலாம், தியானிக்கலாம். இது எல்லாமே இப்போ சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, என்ன செய்கிறீங்க? இங்கே சத்குருவாக இருக்கார் உறவாடுறதுக்கு, ஆவியானவர் இருக்கிறார். ஆவியானவரோடு நேரம் செலவழிக்கிறீங்க. அவரோடு நேரம் செலவழிக்க மாம்ச இச்சையை நிறைவேற்றாது இருப்பீர்கள். ஆமென். இதுதான் சட்டம். எவ்வளோ பெரிய ஊழியக்காரங்களாக இருந்தாலும் அவங்க ஆவியானவரோடு நடக்க நேரத்தை கொடுக்கலனா அவங்க விழுவாங்க. இது மாறாத பிரமாணம். எந்த அளவுக்கு அவர்கள் தேவனோடு உறவாடுகிறார்களோ அந்த அளவுக்கு பாவத்தை ஜெயிக்க முடியும். அப்பா அவர் பெரிய ஊழியக்காரர் இருப்பா, 50 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டாருப்பா, இதுக்கப்புறம் அவர் பண விஷயத்தில் விழமாட்டாருப்பா அப்படின்னு யாரும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. நம்ம டெய்லி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டெய்லி என்ன செய்யணும்? அதை நம்ம அதை ஏற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். டெய்லி ஆவியானவரோடு உரையாடி கொண்டே இருக்க வேண்டும். பெரிய ஊழியக்காரர் இருப்பா, இவர்கிட்ட எந்த குறையுமே இருக்காது அப்படி என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. இவங்க ரொம்ப வருஷம் கிறிஸ்தவங்க, நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே இருந்தே கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க, இவங்க தப்பு செய்யவே மாட்டாங்க அப்படி யாரையும் சொல்ல முடியாது. பாவம் வாசற்படியில் படுத்திருக்கும். அப்போ நீங்கள் பெட்ரூம்லேயே ரெடி ஆயிடணும் அதை ஒரு மிதிக்கிறதுக்கு. ஆமென். காலையில் எந்திரிச்சோடனே ரெடி ஆயிடணும். வெளியே படுத்திருக்கான் மேற்படியான், போகும்போது கழுத்துவாக்கில் ஒரு மிதி என்ன செஞ்சிருவோம். ஆனால் நம்மளுக்கு ஏற்றி பேக்கெட்டில் வச்சு அவனை என்ன செஞ்சிடறாங்க, வாடா செல்லும் அப்படின்னு சொல்லி என்ன செய்து விடுகிறார்கள், கொண்டு போயிடறாங்க. இல்லை, காலையிலே ரெடி ஆயிருங்க, உங்கள் வீட்டு அறைக்குள்ளே ரெடி ஆயிருங்க. பிதாவை நோக்கி பார்த்து ஆவியானவரே எனக்கு உதவுங்கன்னு சொல்லி ரெடி ஆகிட்டு போனீங்கன்னா பாவத்தை மேற்கொள்ளலாம். ஹல்லேலூயா. இன்னொரு காரியத்தை இந்த ஆதியாகமத்திலிருந்து கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம் வாசிப்போம். கர்த்தர் காயினை நோக்கி, உன் சகோதரனாகிய ஆபேல் எங்கே என்றார். அதற்கு அவன், நான் அறியேன்,
என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ, அவனை நான் பார்க்கலன்னு பொய் சொல்லுகிறேன், அவனை நான் காக்கணுமோ அப்படின்னு கேட்கிறேன். அடுத்த வசனம், அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய இரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. முதல் காரியம் சொன்னேன், உங்கள் நேரத்தையும் வார்த்தையையும் ஆண்டவர் சமூகத்தில் செலவழிங்க. ரெண்டாவது காரியம் சொன்னேன், நன்மையை செய்யுங்க, அதுவும் ஆவியானவருடைய உதவியோடு செய்யுங்க. மூணாவது காரியம், பாவத்தை ஆளணும்னா இயேசு கிறிஸ்துவை டெய்லி விசுவாசிக்கணும், டெய்லி ஆவியானுடைய உதவி தேவை. நான் பெரிய ரட்சிக்கப்பட்ட பெரிய மேதாவி நினச்சோன்னா விழுந்துருவோம். நாலாவது இரத்தத்தின் சத்தம் என்னை நோக்கி கூப்பிடுகிறது. ரத்தம் எப்படி சத்தமாக கூப்பிடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லேவியராகமம் 17வது அதிகாரம் 11வது வசனம் வாசிப்போம். மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. அதே உபாகமம் 12வது அதிகாரம் 23வது வசனம் வாசிப்போம். இரத்தத்தை மாத்திரம் புசிக்காதபடி எச்சரிக்கையாயிரு, இரத்தமே உயிர், மாம்சத்தோட உயிரையும் புசிக்க வேண்டாம், ஏன்னா இரத்தத்தில் உயிர் இருக்கு. அப்போ பாஸ்டர் இது தெரியாமல் நான் டெய்லி கோழியாக வாங்கி சாப்பிட்டேனே பாஸ்டர், மட்டனை வாங்கி சாப்பிட்டேனே. இல்லை, ஆண்டவர் இரத்தத்தில் உயிர் இருக்குங்கிறத ஆட்டு இரத்தத்தையோ கோழி இரத்தத்தையோ அவர் என்ன செய்யலை, சொல்லலை. பழைய ஏற்பாட்டு நாட்களில் அவர் ஒரு நிழலாட்டமாய் சொன்னார், இரத்தத்தில் உயிர் இருக்கிறது. என்ன சொன்னார்? இரத்தத்தை சாப்பிடாத, அதில் என்ன இருக்கு? உயிர் இருக்கு. ஏன் இதை ஒரு நிழலாட்டமே சொல்லி கொடுத்தாருன்னா, இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திற்கு முன்ன அடையாளமே அங்கே என்ன செய்கிறார், சொல்லுகிறார். நீ உடனே நீங்கள் நிறைய பேர் நீ சொல்லலாம், ஆமாங்க இரத்தத்தில் உயிர் இருக்கு, நான் வெஜிடேரியனாக மாற போகிறேன். அப்படி அல்ல, இரத்தத்தில் உயிர் இருக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தில் உயிர் இருக்கிறது. ஆமென். ஆபேலுடைய இரத்தம் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டுச்சான். என்ன கூப்பிட்டுச்சான்? என்னை இவன் அநியாயமாக கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ட உடனே ஆண்டவர் ஒரு சில காரியத்தை சொல்லுகிறார். ஆதியாகமம் 4:11 வாசிப்போம். இப்பொழுது உன் சகோதரனுடைய இரத்தத்தை உன் கையிலே வாங்கி கொள்ள தன் வாயை திறந்த இந்த பூமியில் சபிக்கப்பட்டிருப்பாய். முதல் காரியம், அன்று காயினுக்கு கிடைத்த முதல் சாபம், அவன் குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தினதினாலே அவனுக்கு சாபம் வந்தது. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, சாபம். இந்த வார்த்தை எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் இப்போதைக்கு சொல்லுங்க, இந்த என்ன வந்தது? சாபம். இரண்டாவது காரியம், அடுத்த வாக்கியத்தை வாசிப்போம். 12வது வசனம், நீ நிலத்தை பயிரிடும்போது அது தன் பலனை உனக்கு கொடுக்காது. முதல் காரியம் சாபம், ரெண்டாவது காரியம் நஷ்டம். எதை தொட்டாலும் விளங்காமல் போயிடும். என்ன போயிடும்? எதை தொட்டாலும் விளங்காமல் போயிடும். உங்களை பார்த்து சொல்லலை, அன்னைக்கு காயினை பார்த்து ஆண்டவர் சொன்னது. செய்தி இன்னும் முடியலை, சரிங்களா? இதோட நீங்கள் எந்திரிச்சு போயிடக்கூடாது, செய்தி இன்னும் முடியலை. முதல் காரியம் சாபம், இரண்டாவது காரியம் எதை கை வச்சாலும் நஷ்டம். கொஞ்ச நாள் லாபத்தில் போன மாதிரி இருக்கும், முடிவு எப்படி இருக்கும்? நஷ்டம். மூணாவது காரியம், அடுத்த வாக்கியத்தை வாசிங்க. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். சாபம், எதை தொட்டாலும் நஷ்டம். மூணாவது நிலையில்லாத வாழ்க்கை. எப்போ கதை முடியினே தெரியாது, பரதேசியா, இங்கே இருப்பான் அங்கே இருப்பான், எங்கேயுமே இருக்க முடியாத ஒரு வாழ்க்கை. ஆனால் இதற்கு அப்புறம் தான் ஒரு பியூட்டி இருக்குது. என்ன தெரியுமா பியூட்டி? வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து சத்தமாக வாசிங்க ஒருவர். நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம் இடத்திற்கும் 1000-10,000 தேவ தூதர்களிடத்திற்கும் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்தினிடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். நாம் இப்போ எங்கே வந்திருக்கிறோமா? ஆபேலுடைய இரத்தம் பேசினதை பார்க்கிலும் அதிக நன்மையானவைகளை பேசும் இரத்தம். யார் இரத்தம்? இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம்.
ஆபேலுடைய ரத்தம் எப்படி பேசுகிறது? குற்றம் செய்யாத என்னுடைய ரத்தத்தை என் சகோதரன் சிந்த வைத்து விட்டான், நியாயம் செய்யும், நியாயம் செய்யும், நியாயம் செய்யும். அப்படி பேசினதுனால தான் ஆண்டவர் நியாயம் செஞ்சார். என்ன செஞ்சார்? சாபம், எதை தொட்டாலும் விளங்காது, நிலையில்லாத வாழ்க்கை. இப்போ எனக்காக ஒருவருடைய ரத்தம் ஆண்டவர்கிட்ட பேசுகிறதா. எப்படி பேசுகிறது தெரியுமா? குற்றமில்லாத இரத்தமாகிய என்னுடைய இரத்தம் என்னுடைய மகனாகிய ஜேபஸ் இஸ்ரேலுக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, அதனாலே அவனுக்கு நியாயம் செய்யும், அவனுக்கு நியாயம் செய்யும். புரியுதா உங்களுக்கு? ஆபேலுடைய ரத்தம் பழிவாங்க துடித்தது, இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் என்னை ஆசீர்வதிக்க துடிக்கிறது. ஆமென். ஒருவேளை இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் சாபம் இருந்திருக்கலாம், இதுவரைக்கும் எதை செஞ்சாலும் நஷ்டமாக இருந்திருக்கலாம், நிலையில்லாத வாழ்க்கை எனக்கு இருக்கேன்னு சொல்லி நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம். காயின் ஆபேல் சம்பவத்திலிருந்து நான் இன்னைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற காரியம், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஆபேலுடைய ரத்தத்தை காட்டிலும் உங்களுக்காக நன்மையானவைகளை பேசும். எப்படி பேசும்? இவனை ஆசீர்வதியும், இவனை. இப்போ அங்க நடந்த 3 அப்படி தலைகளை போடுவோமா? அங்க சாபம், இங்க நன்மையானவைகளை பேசுகிறதுனால என்ன கிடைக்கும்? எனக்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஆசீர்வாதம் என்றால் பணம் என்று நினைத்து விடாதீர்கள். ஆசீர்வாதம் என்பது ஒரு ஹோல் பேக்கேஜ், அதற்குள்ளத்தான் எல்லாமே இருக்கு. ஆசீர்வாதம் என்பது பொருள் மாத்திரமல்ல, அது ஒரு ஹோல் பேக்கேஜ், அதற்குள்ள எல்லாமே வந்துடும். சுகம் வந்துவிடும், சமாதானம் வந்துவிடும், சந்தோஷம் வந்துவிடும், ஆவிக்குரிய வாழ்க்கை வந்துவிடும், எல்லாமே அதில் வந்துடும். முதல் காரியம் ஆசீர்வாதம். ரெண்டாவது காரியம், எதை தொட்டாலும் தொட்டதெல்லாம் தொடங்கும். ஆமென். இந்த வார்த்தை என்னங்க சர்ச்செல்லாம் இதை யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாம். நீ கையிட்டு செய்கிற எல்லாவற்றையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஏன்? நான் ரொம்ப நல்லவங்கிறதுனாலயா? எனக்காக ஒரு நல்ல ரத்தம் பேசி கொண்டிருக்கிறது, அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். ஆமென். மூணாவது காரியம், நிலையில்லாத வாழ்க்கை. அன்னைக்கு காயினுக்கு, இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு என்ன வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார்? நிலையான வாழ்க்கை. நிலையான வாழ்க்கையா பாஸ்டர்? ஆமா. இங்க நீங்க செத்தீங்கன்னா நித்திய வாழ்க்கைக்குள்ள போயிருவீங்க. இப்போவுமே நித்திய வாழ்க்கையை ருசி பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். மரணத்தை குறித்து ஒருத்தரும் பயப்படக்கூடாது. இங்கே மரித்தால் நித்திய வாழ்க்கைக்கு போயிடுவீங்க. உங்கள் கால்கள் நல்லாயிவிடும், உங்கள் சுகர் காணாமல் போய்விடும், கண்கள் தெளிவாயிரும். பாஸ்டர் சொட்டை விழுந்தா முடி முளைச்சிருமா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. எல்லாமே நல்லாயிரும். உங்களுடைய சரீரம் மறுரூபமாக்கப்படும். கிட்னி அழுகி போயிருந்தாலும் பரவாயில்ல, நித்திய வாழ்வில் அப்படி ஒரு கிட்னியை நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, அவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஆமென். உங்களுடைய கண்கள் தெளிவாகிரும். அப்படியா பாஸ்டர்? இந்த உலகத்தில் யாருக்காவது நடந்திருக்கா? நடந்திருக்கு. மோசே 120வது வயசில் சாகும் பொழுது அப்படிதான் செத்தாரு. கால்கள் தள்ளாடவில்லை, கண்கள் அவனுக்கு என்னாகலை, மங்களாகவில்லை. அப்போ பாஸ்டர் மோசே நல்ல முருங்கைக்கீரை சாப்பிட்டுருப்பாரோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மோசே மேலே இருந்தது. ஆமென். மோசே நல்ல கேரட்டா சாப்பிட்டாரோ, மாதுளையா சாப்பிட்டாரோ, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. நல்ல முட்டுக்கு எக்ஸசைஸ் பண்ணவர், அது எனக்கு கவலை இல்லை. கர்த்தருடைய ஆசீர்வாதம் மோசேயின் மேலே இருந்தது. 120வது வயசுல கண்ணு கொஞ்சம் கூட மங்களடையலையா? பாருங்க எப்படி ஒரு ஆசீர்வாதம். இதுதான் நித்திய வாழ்வுக்கு ஒரு எக்ஸாம்பிள். நீங்க நித்திய வாழ்க்கைக்குள்ள என்டர் ஆகும் பொழுது உங்க சரீரம் மறுரூபமாக்கப்படும். வேதவசனம் சொல்லுகிறது, ஒரு நொடி பொழுதுல மறுரூபமாகும். ஒரு நொட்டியில் காலெல்லாம் வலி இருந்துச்சுன்னா ஓடி போயிடும், முதுகு தேஞ்சிருந்தா சரியாயிரும். எப்பேற்பட்ட கொடிய நோயா இருந்தாலும் ஒரு செகண்ட்ல என்ன ஆயிரும்? சரியாயிரும். காரணம், எனக்காக ஒரு ரத்தம் பேசி கொண்டிருக்கிறது. பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, எனக்கு சிபாரிசு பண்ண ஒரு ஆள் இருக்கு. சொல்லுங்க, எனக்கு சிபாரிசு பண்ண ஒரு ஆள் இருக்கு. பக்கத்தில் ஆள் எல்லாம் முன்னாடி பார்த்து சொல்லுங்க, எனக்கு சிபாரிசு பண்ண ஒரு ஆள் இருக்குங்க. அதுதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். ஆமென். அன்னைக்கு ஆபேலுடைய ரத்தம் தேவனை நோக்கி அபயமிட்டது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் எனக்காக அபயமிட்டு கொண்டிருக்கிறது. வேதவசனம் சொல்லுகிறது, நமக்காக உங்களுக்காக இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எப்படி பரிந்து பேசி கொண்டிருக்கிறார்? பிதாவே, இவனை போட்டு தள்ளலாமா? என்னைக்கு கொல்லலாம்? இந்த சகோதரியால, இந்த சகோதரனால, இந்த பாஸ்டரால என்ன லாபம்? இவனை கொன்றுவோமா ஆண்டவரே? அப்படி பரிந்து பேசவில்லை. ஆண்டவரே, இப்போ லாபம் இல்லாமல் இருக்கலாம், நான் சரி பண்ணிடுறேன். என்ன செஞ்சிடுறேன்? நான் சரி பண்ணிடுறேன். ஆண்டவரே, இப்பொழுது இந்த ஊழியர் மூலமாக, இந்த சகோதரி மூலமாக லாபம் இல்லாமல் இருக்கலாம், நான் என்ன செஞ்சிடுறேன்? சரி பண்ணிடுறேன். ஆண்டவர் மாத்திரம் கம்பெடுத்தா வேட்டைக்காரன் இறங்கி இருந்தார்னா பவுல் நிருபத்தை எழுதியிருக்கவே முடியாது. பவுல் பண்ண சேட்டைக்கெல்லாம் நானா ஆண்டவராக இருந்திருந்தாருன்னா கெட்டி உரிச்சு தொங்க விட்டுருப்பேன் பவுலை என்னைக்கும். ஆனால் ஆண்டவர் காத்திருந்தார், காத்திருந்தார், காத்திருந்தார். வெயிட் பண்ணி பவுலை ரசித்து ருசித்து அவர் ஒரு சிலையாக, ஒரு அற்புதமான சிலையாக என்ன செஞ்சிட்டார்? வடிவமைத்து விட்டார். ஆமென். பொதுவாக ஒரு மீமில் நீங்கள் படிச்சிருக்கலாம், இல்லை எதிலையாவது பார்த்துருக்கலாம். ஒரு சிற்பி ஒரு பாறையை வெறும் பாறையாக பார்க்க மாட்டார். நம்ம பார்த்தா எப்படி பார்ப்போம்? இதில் துணி காய போடலாமா, இதில் காக்கா உட்காந்துருக்கு அப்படி பார்ப்போம். ஆனால் ஒரு சிற்பி இதில் யானையை வர வைக்கலாமா, ஒரு சிங்கத்தை செதுக்கலாமா, ஒரு பெண்ணின் உடலை செதுக்கலாமா, இப்படி தான் ஒரு சிற்பி பார்ப்பார். என் ஆண்டவர் என்னை வெறும் இப்போ நான் பாறையை போல இருக்கலாம்,
இப்போ பார்க்க எப்படி இருக்கேன்? ஆமாம் பாஸ்டர், உங்களை பார்க்க பாறையை மாதிரி தான் இருக்கு. நீங்கள் என்ன செய்றீங்க? பார்க்குறீங்க. ஒருவேளை நான் இன்னைக்கு பாறையை போல இருக்கலாம், நீங்கள் பாறையை போல இருக்கலாம். உங்ககிட்ட விரும்பப்படுகிற குணம் என்கிட்ட விரும்பப்படுகிற குணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் சிற்பியாகிய என் தேவன் என்னை செதுக்குவார். ஆமென். எனக்காக பரிந்து பேசுகிற ரத்தம் எப்படி பரிந்து பேசுது? ஆண்டவரே, இவனை போட்டு தெளிறாதீங்க, அடுத்த வருஷம் இவனை வச்சு கொஞ்சம் என்ன செய்யணும், செய்ய வேண்டும். இவர்கள் மூலமாக இன்னும் ஆத்துமாக்களை கொண்டு வர வேண்டும். இப்பொழுது ஒரு சின்ன தப்பு செஞ்சுட்டாங்க, பரவாயில்ல, மன்னிச்சிருவோம், இந்த ரத்தத்தை தெளிக்கிறேன். சாபமான வாழ்க்கையை என் ரத்தம், இயேசுவின் ரத்தம் ஆசீர்வாதமாக மாற்றினது. தொட்டதெல்லாம் விளங்காமல் போணுச்சுங்கிற நிலையை இயேசுவின் ரத்தம் ஆசீர்வதித்தது. ஆமென். என் வாழ்க்கையில் நிலையான ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறது. ஹல்லேலூயா. காயின் ஆபேல் சம்பவத்திலிருந்து இப்படி ஒரு சம்பவத்தை தியானிக்க கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி. ஆமென். தொடர்ந்து வருகிற நாட்களிலே ஒவ்வொரு சம்பவத்திலிருந்து தியானிப்போம். உங்களோடு கர்த்தர் இடைபடுவாராக. உங்கள் நேரத்தையும் வார்த்தையும் தேவனுக்கு கொடுங்க. நன்மையை செய்யுங்க, பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு செய்வோம். ஆமென். பாவத்தை ஆண்டு கொள்கிற ஒரு வாழ்க்கையை தருவாராக. அது மாத்திரமல்லாமல் இயேசுவின் இரத்தத்திற்காக கர்த்தரை எப்பொழுதும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கண்கள் மூடி ஜெபம் பண்ணுவோம். ஜீவனுள்ள தெய்வமே, நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோதரிக்கிறோம். ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே அப்பா, உம்முடைய சமூகத்தில் வந்து உங்களை பாடவும் துதிக்கவும், இந்த ஆண்டவரே இந்த கடினமான சூழ்நிலையிலும் உங்களை வந்து ஆராதிக்க கற்றுக் கொடுத்த கிருபைகளுக்காக நன்றி. நாங்கள் கேட்ட வார்த்தையின்படி தெய்வமே, இந்த காயின் ஆபேல் சம்பவத்திலிருந்து கற்றுக்கொண்ட வார்த்தையின்படி எங்கள் வாழ்க்கையில் எங்கள் நேரத்தையும் வார்த்தையும் பலனை உங்களுக்கு செலுத்த உதவி செய்யுங்க. நாங்கள் காணிக்கையில் உண்மையாக இருக்கலாம், எங்களுக்கு வருகிற விளைச்சலில் உண்மையாக இருந்திருக்கலாம். ஆனால் எங்கள் நேரத்திலும் எங்கள் வார்த்தையிலும் பலனை உமக்கு சமர்ப்பிக்க உதவி செய்யுங்கப்பா. அது மாத்திரம் இல்லாமல் பரிசுத்த ஆவியானுடைய உதவியோடு நாங்கள் நன்மையை செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்க. அது மாத்திரம் இல்லாமல் எங்களை சீரழிக்க வேண்டும் என்று நினைக்கிற பாவத்தை உதறி தள்ளிவிட்டு அந்த பாவத்தை நாங்கள் ஆண்டு கொள்ள, இவ்வளவு நாள் பாவம் எங்களை ஆண்டு கொண்டிருக்கலாம், பாவம் அது போன போக்குக்கு எங்களை இழுத்து கொண்டிருக்கலாம். இன்னைக்கு பாவத்தை நாங்கள் ஆண்டுகொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதற்கு உம்மை விசுவாசிப்பதும் ஆவியானவரோடு இருக்கிற உறவு ரொம்ப அவசியமாக இருக்குது. அதை எங்களுக்கு தாங்க. அது மாத்திரமல்லாமல் ஆபேலுடைய இரத்தத்தை காட்டிலும் அதிக நன்மையானவைகளை பேசுகிற இரத்தம் எங்களுக்காக இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம். அது மூலமா சாபம் எங்களை விட்டு போய்விட்டது ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கையிட்டு செய்கிற எல்லா பிரயாசமும் ஆசீர்வதிக்கப்படும் ஆண்டவரே. அது மாத்திரமல்லாமல் எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமாக இருக்கட்டும். ஆசீர்வதிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்ட ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சகல நாட்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you. God bless you.